மரணம் என்பது உண்மையா அல்லது பொய்யா? மரணத்தின் பின்பு உயிர்த்து எழுவோமா அல்லது மரணத்தோடு வாழ்வு முடிந்து விடுமா? இதுபோன்ற பல கேள்விகள் நம்மிடையே உள்ளன. அதைப்போன்று மனிதர்கள் பல கருத்துக்களை இதன் அடிப்படையிலே கூறி வருகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக பார்ப்போம். யூதர்களில் 2 பெரிய குழுக்கள் உண்டு. இவர்களை சதுசேயர்கள் என்றும் பரிசேயர்கள் என்றும் அழைப்பர். சதுசேயர்கள் உயிர்ப்பின் மீது, வானதூதர்கள் மீது, ஆன்மா நீடித்து வாழும் என்பதிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். இவர்கள் விவிலியத்தின் முதல் 5 புத்தகங்களை மட்டுமே நம்புவார்கள். இந்த புத்தகங்களை பென்டடியூக் என்பார்கள் அல்லது தோரா என்பார்கள். அதன் பின்பு உள்ள வரலாற்று புத்தகங்களை நம்ப மாட்டார்கள். இந்த 5 புத்தகங்களில் உயிர்ப்பை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்பது இவர்களது வாதம். இந்த நிலையில் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பெண் ஒருவரை திருமணம் செய்தார். அந்த ஆண் வாரிசை கொடுக்காமல் இறந்து விடுகிறான். அந்த பெண் தன் கணவனின் சகோதரனை மணக்கிறாள். அவனும் குழந்தை செல்வம் கொடுக்காமல் இறந்து போகிறான். இவ்வாறு ஒவ்வொருவராக 7 சகோதரர்களையும் ஒன்றிற்கு பின்பு ஒன்றாக மணக்கிறார். அவர்களும் குழந்தை செல்வத்தை கொடுக்காமல் இறந்து விடுகிறார்கள். விண்ணகத்தில் அந்த பெண் யாருக்கு மனைவி என்பதே கேள்வி. இந்த கேள்வி ஏன் கேட்டார்கள் என்றால், பொதுவாக யூத சமூகத்தில் அன்றைய காலத்தில் சொத்துக்கள் அனைத்தும் ஆணின் பெயரில்தான் இருக்கும். அந்த சொத்து தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்று இதுபோல திருமணம் செய்து கொண்டார்கள். இங்கே இயேசு அவர்களுக்கு 2 பதில்களை கொடுக்கிறார். முதலாவது, விண்ணகத்தில் யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். மாறாக விண்ணகத்தில் அனைவரும் வானதூதர்கள் போல் இருப்பார்கள். இரண்டாவது, ஆண்டவர் முச்செடியில் நின்று மோசையிடம் பேசுவது அந்த முதல் 5 புத்தகங்களில், பென்டடியூக் அல்ல தோரா என்று சொல்லக்கூடிய அந்த 5 புத்தகங்களில் இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி கூறுகிறார், தந்தையாகிய இறைவன் மோசையிடம் முட்புதரில் இருந்து சொன்ன வார்த்தை, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே. அதாவது அவர் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறுகிறார். இதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அந்த சதுசேயர்களை பார்த்து இயேசு கூறுகிறார். இன்றைக்கும் பலர் கேட்கும் கேள்வி, விண்ணகம் இருக்கிறதா? இறந்த பின்பு வாழ்வு உண்டா? இந்த கேள்விக்கான ஒரே பதில் இயேசுவின் உயிர்ப்பு மட்டுமே. இயேசு உயிர்க்காமல் இருந்திருந்தால் நமது நம்பிக்கை அனைத்தும் வீண். ஆனால் இயேசு உயிர்த்ததால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்று உறுதியாகிறது. சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.